அது சரி, அவங்க ஓட்டு போடுற தேர்தலை விடுங்க. இப்ப நாம ஓட்டு போடுற தேர்தலை பத்தி பேசுறதுக்காக தான் உங்களை இங்க வர சொன்னேன். ராஜ்யசபா எலெக்ஷன்ல நம்ம ராமசாமியை நிக்க வைக்கிறதுக்கு முதலமைச்சர்கிட்ட போராடி நம்ம தலைவர் பர்மிஷன் வாங்கிட்டாரு. ராமசாமியா எப்படி ஒத்துக்கிட்டாரு? 80 எம்எல்ஏவோட பிரிஞ்சு தனி கட்சி ஆரம்பிச்சிருவேன்னு சொன்னேன். மனுஷன் ஆடி போயிட்டாரு. கட்சிக்குள்ள குழப்பம்னா கவர்னர் ஆட்சி வந்துடும் பயம் இருக்கு. கவர்னர் காத்துக்கிட்டு இருக்கிறது முதல்வருக்கு தெரியாத. ராமசாமி கள்ளச்சாராயம் காய்ச்சறத பத்தி எல்லா பத்திரிக்காரங்களும் கிழிகின்னு கிழிக்கிறாங்க. அவரை போய் எம்பி ஆக்குறேங்கிறீங்களே. நீ கூட தான் மாமா வேலை பார்த்த. இப்ப மக்கள் பிரதிநிதியா இருக்க. ராமசாமி நிக்க வைக்கிறது என் மனசுக்கு ஒப்பலிங்க. உன்னை எம்எல்ஏ ஆக்குனதுன்னா அந்த விசுவாசத்தை மறக்காம நான் சொல்ற ஆளுக்கு ஓட்டு போடு. யாரும் செத்து கிடக்குறாங்க. வாங்க பார்க்கலாம். என்ன ஏதுன்னு தெரியலையே. இந்த டெட் பாடியை முதல்ல பார்த்தது யாரு? கொண்டாயா அவனை. எப்பயா பார்த்த? காலையில கட்டுமரத்தை எடுத்துட்டு போது கால் தடிக்கு கீழே விழுந்துட்டாங்க. கீழே பார்த்தா பணம் சார். அப்படியே ஆடி போயிட்டேன் சார். மிஸ்டர் ஆனஸ்ட்ராஜ், வயிற்றுல 4 இன்ச் ஆழத்துக்கு குடல் கிழிஞ்சிருக்கு. ஏதாவது கூர்மையான ஆயத்தால தான் தாக்கியிருக்கணும். அது கத்தியா கூட இருக்கலாம். பாடியில இருந்து பிளட் அதிகமா வெளியேறி இருக்கு. பட் மூச்சு திணறல தான் மரணம் சம்பவிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். இந்த அடையாளம் உங்க கடையில போடுறதா? இல்ல சார், எங்க கிடையாது இல்ல. ஏன் சார், இது உங்க கடை குறியா? ஆமா சார், எங்க கடை தான். நம்ம சிவிலிங் அணைச்சு துணி சார். 5 வருஷம் அசம்பிளிக்கு போகணுமா இல்ல 14 வருஷம் ஜெயிலுக்கு போகணுமா? யார் அந்த கொலையை செஞ்சா? சொல்ல மாட்ட? சொல்றேன். மாத்தி ஓட்டு போட்டு நான் நிக்க வச்ச ஆளை தோக்கடிச்சிட்டியட நாயே. கட்சி மாறி ஓட்டு போட்டு காலவாரிட்டியட கம்நாட்டி கபோதி. 5 லட்சம் ரூபாய் வாங்கி உன் பொண்டாட்டிக்கு பட்டு புடவையும் நகையும் வாங்கி கொடுத்திய. இப்ப என்ன பிரயோஜனம்? உன் பொண்டாட்டி பூ வைக்க முடியாது, பொட்டும் வைக்க முடியாது. அப்புறம் எங்கட நகை போட போறா பாரதேசி பையல. என்னை எதிர்த்து பேசும் போதே நினைச்சேன் உனக்காக நம்ம கட்சி கூடி அரக்கம்பத்துல பறக்க போகுதுன்னு. இந்த கம்நாட்டியை கடல் தூக்கி போட்டு இதெல்லாம் சரி பண்ணிடுங்க. இப்ப சொன்ன வாக்குமூலத்தை எல்லாம் இந்த பேப்பர்ல எழுது. Come on. ஒட்டியான வாங்கிட்டு வா, ஒட்டியான வாங்கிட்டான்னு உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன். இல்லம்மா, ஒட்டியானத்துக்கு தான் பிளான் பண்ணோம். ஆனா உன் சைஸுக்கு கோலார் தங்க சுரங்கத்துல தங்கம் இல்லைன்னு சொல்லிட்டான். கோலார் இல்லைன்னா என்ன, பக்கத்துல நெய்வேலி இருக்குல்ல. நெய்வேலியில நிலக்கரிடி. எல்லாம் தெரியும், சும்மா இருங்க. ஏயா, ஒட்டியானம் தான் வாங்கிட்டு வரல, காசு மாலை வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல. இத பாரு, 5 சவரல பிச்சை கத்திரமா வாங்கிட்டு வந்திருக்கேன். காசு கொடுத்து வாங்கினா காசு மாலை வாங்கிட்டு வந்திருப்பேன். நகைக்கடைக்காரரு ஐயாவுக்கு அன்பளிப்பா கொடுத்ததானே. உன்ன மாதிரி ஆளுங்க பியாவா இருக்கிறதுனாலதான் தப்பே செய்யாத இவருக்கெல்லாம் வெளியில கெட்ட பேரு. அடாடாடாடா, உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி எல்லாம் அமைச்சிருக்கு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். சரி சரி, இதெல்லாம் எடுத்து வை. போங்க, வர வர இந்த நகை மேல இருக்க ஆசையெல்லாம் போயிடுச்சு. என்ன செய்யலான்ற? தமிழ்நாடு பிளாட் போட்டு வித்துருவோம். ஓஹோ, அட வச்சிடலான்னு சொல்றியா? ஹலோ, ஆர்ஆர் பேசுறேன்.
சார் மந்திரி வந்துகிட்டு இருக்கா சார். ஏய், நில்லுடா. எழுதி வாங்கிட்டா என்ன அரெஸ்ட் பண்ணிடுவியா? ஒரு மந்திரியை அரெஸ்ட் பண்ற அளவுக்கு உனக்கு துணிச்சல் இருக்கா? துணிச்சல் இருக்கிறனாலதான் நான் காக்கி சட்டையை போட்டேன். காக்கி சட்டை போட்டா கவர்மெண்டே நீ நினைச்சிட்டியா? நாங்க ஐயா, நாங்க ஜனங்க எங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க ஓட்டு போட்டதுக்காக நீங்க கொலை செய்வீங்களா? மந்திரி கொலை செஞ்சா தப்பு இல்லைன்னு சட்டத்துல இல்ல சார். எதிர்க்கட்சிக்காரங்களை நசுக்கிறதுக்கும் ஆளுங்கட்சிக்காரங்களை ஆதரிக்கிறதுக்கு இல்ல சார் போலீஸ் டிபார்ட்மெண்ட். அப்ப யார வேணாலும் அடிப்பீங்க, எழுதி வாங்கிக்குவீங்க, அரெஸ்ட் பண்ணுவீங்க. நீங்க நேர்மையா நடந்துக்கிறதுக்கு இது ஒண்ணு 1970 இல்லையா, 85. அதை ஞாபகத்துல வச்சுக்க. அடிச்சு வாங்கினா ஆண்டவன் கூட எழுதி கொடுப்பாயா நான் தான் இந்த கொலையை பண்ணேன்னு. இந்த பாரியா, உங்க டிபார்ட்மெண்ட்லயே ஒரு டிஎஸ்பி கிட்ட இல்ல ஒரு எஸ்பி கிட்ட, இவ்வளவு ஏன் ஒரு ஐஜி கிட்ட எழுதி வாங்கட்டா அவங்க தான் இந்த கொலையை பண்ணாங்கன்னு அரெஸ்ட் பண்ணுவேன். அவங்கள எழுதி கொடுத்தவன் அடிதாங்காம தான் எழுதி கொடுத்தேன்னு கோர்ட்ல ஏறி சொன்னா முடிஞ்சது தெரியுமில்ல உங்க கதை. யாருகிட்ட சட்டத்தை பத்தி பேசுற? அட வாங்க ஐஜி சார், உங்க டெபியூட்டி கமிஷனருக்கு சட்டத்தை பத்தி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மிஸ்டர் ஆனஸ்ட் ராஜ், வாட் ஹேப்பன்ட்? சார், நேத்து பீச்சில் டெட் பாடி கிடந்ததே, அந்த கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா? தாராளமா அரெஸ்ட் பண்ணுங்க. அந்த கொலைகாரன் மந்திரியா இருந்தா? ஆனஸ்ட் ராஜ், எஸ் சார். அந்த கொலைகாரன் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? அவர் இப்படி பண்ணதுனாலதான் இப்ப இந்த நிலைமையில இருக்கார். என்ன முறைக்கிற? இனிமே திமிர கொஞ்சம் அடக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போப்பா. நேர்மைக்கு பேரு திமிருன்னா அது அடங்காது சார். See you. மிஸ்டர் ராஜ், கடந்த 7ஆம் தேதி பப்ளிக் பிளேஸ்ல ஒரு ஆளை மிருகத்தனமா அடிச்சிருக்கீங்க. அவனை நிர்வாணமாக்கி அநாகரிகமா நடத்திருக்கீங்கன்னு மனித உரிமை கழகம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அவன் பல பெண்களோட செயின் அறுத்தவன். தங்கமா இருந்தா தாலிய கூட விட மாட்டான். அவனை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் பொது இடங்கள்ல பெண்கள் பயம் இல்லாம நடமாட முடியுது. அவன் எவ்வளவு பெரிய குற்றவாளியா இருந்தாலும் சரி, அவனை பிடிக்கிறதா உங்க டியூட்டி. சார், ஒரு வீட்டை காப்பாத்துறதுக்காக ஒருத்தனை பலியிடலாம், ஒரு ஊரை காப்பாத்துறதுக்காக ஒரு குடும்பத்தை பலியிடலாம், ஒரு நாட்டை காப்பாத்துறதுக்காக ஒரு ஊரையே பலியிடலாம்னு கீதையில சொல்லியிருக்கு. நீங்க கீதையை கத்துக் கொடுக்க வந்த கிருஷ்ண பரமாத்மா இல்ல, சட்டப்படி நடக்க வேண்டிய போலீஸ் ஆபீசர். அப்படித்தான் நீங்க நடந்திருக்கணும். சாரி சார். கலவரத்தை தடுக்கிறதுக்காக தண்ணீர் புகை வீசி இருக்கும், வன்முறையை ஒடுக்கிறதுக்காக எத்தனையோ முறை துப்பாக்கி சூடு நடத்திருக்கும். அதுல வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த அப்பாவி ஜனங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, குண்டடிப்பட்டு செத்து இருக்காங்க. நம்ம நாட்டுல இது எத்தனையோ தடவை நடந்திருக்கு. சட்டம் ஒழுங்க காப்பாத்தினதுக்காக அந்த போலீஸ் அதிகாரிக்கு பரிசு கொடுத்து பாராட்டி இருக்காங்களே தவிர அவங்கள சீட்டை கழிச்சு வீட்டுக்கு அனுப்பல. அவங்கள அனுப்பல, பட் உங்களை அனுப்புறதா அரசாங்கம் முடிவு பண்ணிருக்கு. இந்தாங்க உங்க சஸ்பெண்ட் ஆர்டர். தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குறவன் மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. நேர்மையானவர் மாதிரி நடிக்கிற உங்ககிட்ட நியாயம் கிடைக்காது. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியும் சார். மனித உரிமை கழகத்துல கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்காக எனக்கு இந்த தண்டனை இல்ல. ஒரு தனிப்பட்ட மனிதன் ஆசைப்பட்டதுக்காகத்தான் இந்த தண்டனை. உங்களை மாதிரி வியாபாரிங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்ததுனாலதான் நேர்மையான அதிகாரிகளை பத்தி மக்களுக்கு தெரியாமலே போச்சு. மிஸ்டர் ராஜ், ரொம்ப பேசுறீங்க. நான் ஒரு ஐஜி, மைண்ட் இட். சஸ்பெண்ட் ஆர்டர் கையில வாங்குற வரைக்கும் தான் நீங்க எனக்கு ஐஜி. இப்ப வெறும் தூசி. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, உங்களை மாதிரி மந்திரிக்கு மாமா வேலை பார்க்கிற அதிகாரிங்க இருக்கிற வரைக்கும் எத்தனை தேர்தல் வந்தாலும் இந்த நாடு உருப்படவே உருப்படாது. இன்ஸ்பெக்டர் சார், என் தங்கச்சியை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா சார்? ஐயா, உன் தங்கச்சியை நாங்க கண்டுபிடிக்கலன்னு பத்திரிகைக்கு எழுதி அனுப்புறிய. பத்திரிகைன்னா நாங்க பயந்துருவோமா? நேரா ஜூனியர் விகடன் ஆபீஸுக்கு போ. உன் தங்கச்சியை அவங்க கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. அப்படி எழுதினாதானே உங்களுக்கு எல்லாம் உரைக்குது. ஏன்பா நாட்டுல அவன் பொண்டாட்டி போனாலே கவலைப்பட மாட்டான், நீ தங்கச்சி போயிட்டான்னு கவலைப்படுற பத்தியா? அக்கா தங்கச்சியோட பிறந்ததுனால தாண்டா கவலைப்படுறேன். ஏன் தங்கச்சி பத்தி கேக்குறது நீ யாரா? நான் யாரா? தம்பி, அவரு காக்கி சட்டை போட்ட போலீஸ், நான் பட்டு சட்டை போட்ட போலீஸ். என்ன போலீஸ் மாதிரி.
இந்த ஸ்டேஷன்ல அவருக்கு என்ன பவர் இருக்கோ அதே பவர் எனக்கு இருக்குமா? என்ன ஏட்டு? எஸ் சார். பாத்தியா, அதை விட அதிகங்கிறார். என்னங்கடா? நீ ஒண்ணு பண்ணு ராசா, பேசாம கொடுத்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டு வீடு போய் சேர். தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தவனா எவனாவது புட்டி பால் குடிச்சு வளர்ந்துருப்பான். அவங்கிட்ட போய் விடலாம் விடு. சம்மந்தம் இல்லாத விஷயத்துல நீ தலையிடாத. எதையா சம்மந்தம் இல்லாத விஷயம்? நீ பாட்டுக்கு தங்கச்சி ஆட்டோ டிரைவர் கடத்திட்டு போயிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ட. இவங்க என்னடா என்ன ஆட்டோ ஓட்டுறன்னு பூரா விட்டு கொடைய ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய தொல்லையா போச்சு அவங்களோட. நான் என்ன பண்றேன் தெரியுமா? ஏதோ உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு சாராயத்தை காய்ச்சி சௌக்கியமா இருந்துட்டு இருக்கேன். எப்போ ஒவ்வொரு காலத்துல ஆட்டோ ஓட்டினேன், அதுக்காக என்னை இப்போ போட்டு கொடைய ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? நீதான். இவங்க என்ன கொடையிறாங்க, நான் உன்னை கொடையிறேன். இன்ஸ்பெக்டர், ரவுடி பசங்க எல்லாம் வச்சு மிரட்டுறீங்களா? உங்களை எல்லாம் பார்க்க வேண்டிய இடத்துல. தர்மா, அவ சம்சாரம் வெளியில வெயிட் பண்றா. உனக்காக வருத்தப்படுறேன்டா கண்ணா. உன் தங்கச்சியை தேடி நீ அலைஞ்சிட்டு இருந்த, இனி உன்னை தேடி உன் பொண்டாட்டி அலைய போறான். என் பட்டு வேஷ்டி கசங்கினாலும் பரவாயில்ல, உன்னை கசக்காம விடுறது இல்ல. அவ சம்சாரம் வந்துட போறா. தர்மா, இது இங்க வேண்டாம், விபரீதமாயிரும். ப்ளீஸ். நான் இவனை கோர்ட்டுக்கு கொண்டு போறேன். கோர்ட்டுக்கா? தர்மாவுடைய கோர்ட்டுக்கு. எருமை தலையை இந்த பக்கம் போடுறா. ஏன்டா மாடு மாதிரி வேலை செய்றீங்க? இவனை மயக்கம் தெளியறதுக்கு முன்னால போச்சிருவா. முதலாளி கொஞ்சம் லாபம் சம்பாதிக்கணும்னு நினைக்கடா. ஆபத்தானவனை அடிச்சு போச்சிடலாம். ஆதாயம் உள்ளவனை எதுக்குடா புதைக்கணும்? இவனை அங்க அனுப்பிடு. இவனை அங்க என்ன பண்ணுவாங்க? அங்க என்ன பண்றாங்கன்றது முக்கியம் இல்ல, என்ன கொடுக்குறாங்கன்றது தான் முக்கியம். இவன் அங்க போனானா எடுக்க வேண்டியதை எடுத்துட்டு கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவானுங்க.